ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று நமக்காகவே இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நமக்கானதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, இது உன் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைதான். அடுத்து என்ன செய்வது என்ன செய்வது என்று குழம்பிப் போயிருக்கிறாய். மனம் பதப்பதப்போடு எப்பொழுதும் தான் இருக்கிறது. பொறுத்து பொறுத்து காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று சலித்து கொள்ளாதே. மனதை அப்படியே ரணப்படுத்தி விடாதே. வருவது எல்லாம் தீர்க்க முடியாத சிக்கல்களாகவே வருகிறதே. தீர்க்கலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது அதைவிட பெரிய சிக்கலாக அது முடிந்து விடுகிறதே என்று சலித்து கொள்ளாதே. எது வந்தாலும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எல்லாமே வரும் பொழுது சாதாரணமாகத்தான் வருகிறது. நீ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று சிந்திக்கும் பொழுதும் செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதுதான் அந்த பிரச்சனை சிறிதாகவோ அல்லது மிக மிக பெரியதாகவோ சிக்கல் மிகுந்ததாகவோ மாறிவிடுகிறது. அதிக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, ரணப்படுத்தி கொள்ளாதே. இதை முழுவதுமாக கேட்டு நீயே ஒரு முடிவெடுத்துவிடு. இக்கட்டான சூழ்நிலையாக நீ இருக்கும் பொழுது காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று சலிப்போடு இருக்கும் பொழுது, மனவேதனையாக இருக்கும் பொழுது இது உன் மனதிற்கு சற்று ஆறுதலாகவே இருக்கும். ஒரு நல்ல முடிவை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வருவதற்கான ஒரு வழியை இது உனக்கு காண்பிக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். எது நடந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையோடு வைத்துக்கொள். நடப்பதை பார்த்து உருக்குலைந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக பெறுவாய் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உருவெடுத்து பிரம்மாண்ட உருவெடுத்து வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்தே தீருவாய். இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் உருக்குலைந்து விட்டோமோ என்று வருத்தப்படாதே. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். நான் உன்னை உருவெடுக்க வைப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன் மனம் என்னென்ன போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நீ எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அனைத்தும் மாறும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசும் தேவையற்ற பேச்சுக்களை நீ எவ்வளவு பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த சொற்களை அவ்வளவு சமமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தையும் மறந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. தேவையில்லாத வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. போதும் போதும் என்று நீ சொல்கும் அளவிற்கு, நன்றி நன்றி என்று நீ கூறும் அளவிற்கு எல்லாமே உன் வாழ்வில் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படி அந்த காலமே உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே என்று நீ சொன்ன சொற்களே நன்றி நன்றி என்று கூறும் அளவிற்கு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். உன்னுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்பவர்கள்தான் உன்னை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே உன்னை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொள்ளாமல் உன் வேலை என்னவோ, உன்னுடைய நோக்கம் என்னவோ, அதில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து கொண்டே இரு. நீ உன் வாழ்வில் நினைப்பதற்கு மேலாக பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக காண்பாய். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ சாதிக்கத்தான் போகிறாய். நீ உன்னுள்ளேயே மறைத்து வைத்திருக்கும் திறமையை வெளியே எடுத்து வா. விதியே ஆனாலும் என்னை தாண்டி உன்னை ஏதும் செய்யவே செய்யாது. நீ சாதிக்கத்தான் போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா?
உனக்கான கதவுகளை நிச்சயமாக நான் திறப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று மனதை சலித்துக் கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை நான் உனக்கு வழங்குவேன். வாழ்க்கையே போராட்டமாக வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நான் உண்டு பண்ணுவேன் பிள்ளையே. நான் உன்னிடம் இருந்து எடுத்து கொண்டதை விட பல மடங்கு உனக்கு மீண்டும் கொடுக்கப் போகிறேன். நீ எனக்கு கொடுத்ததின் பலனை நிச்சயமாக பெறுவாய். பல நாட்களாக இழுப்பிலியாகவே இருக்கிறதே, காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று நீ நினைத்த அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்க உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே நான் பாடாய் பட்டு கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்து கொண்டே இரு. நீ எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று, நீண்ட நாளாக காத்திருக்கும் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். உன் மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேற உள்ளது. அதற்கான நல்ல நேரமும் காலமும் உன்னை சேர்ந்து வந்திருக்கிறது. எல்லாமே உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடம் வைத்த ஆத்மார்த்தமான நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பரிசை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் பிள்ளையே. விட்டுவிடவும் மாட்டேன். உன் துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். உன் மனம் குளிரும். உன் சாயப்பா உன் முகம் மலர்வதை பார்க்காமல் ஓயவே மாட்டேன். இது நாள் வரை அதிகரித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனம் மகிழும்படி நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பார்ப்பாய். சோதனைகள் எல்லாம் கடந்து விட்டாய் என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நிரந்தர நன்மையாகவும் அது இருக்கப் போகிறது. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் நிர்கதியாக விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். வழிகள் மட்டுமே என் வாழ்வில் நிறைந்து இருக்கிறதே. காத்திருந்து கொண்டே இருக்கிறேனே. நீங்கள் கொள்வது போல் பொறுமையாக இருக்கிறேனே. நம்பிக்கையோடு இருக்கிறேனே. ஆனாலும் என் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லையே என்று என்னிடம் மனம் விட்டு பேசும் என் குழந்தையே, உன் மனம் விரும்பும் நல்ல நிகழ்வை நான் நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள். உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும்.
நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம், ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால் நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும் தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. உன்னுடைய இரக்க குணமும் எனக்கு புரிகிறது கண்மணி. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நீ, உன்னுடைய இந்த பொக்கிஷமான குணம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த என் கண்மணிக்கு நான் நல்லதை செய்யாமல், பிரச்சனைகளுக்கான தீர்வை தராமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு? உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதால் ஒருமுறை நினைத்தாலே போதும். இல்லை இல்லை, நீ என் கண்ணை பார்த்தாலே போதும். உனக்கு தேவையானதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக கவலைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. நிம்மதியாக வைத்துக்கொள் உன் மனதை. உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்.
நிச்சயமாக சேரும். இது சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக வழிகாட்டுவேன். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது எதற்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. இனி ஆகப் போவதை என்னிடம் விட்டுவிடு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை பிரகாசமான வாழ்க்கையில் உட்கார வைக்க, கோபுரத்தின் உச்சியில் உன்னை கொண்டு சேர்க்க அனைத்துமாக நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. இனி கவலை என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையில் இடம் கிடையவே கிடையாது. இதுவரை சோகத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி சந்தோஷம் முகத்தில் மட்டுமே இருக்கும். அதற்கு நான் சாட்சி. அனைத்துமே இறைவனின் படைப்புதான் என்பதை புரிந்து கொள். ஈயானது நல்லது கெட்டது என்று எல்லாவற்றிலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்தோடிவிடும் அந்த ஈ. அதுபோலத்தான் மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களில் மேலும் ஆசை வைத்து அந்த ஆசையில் மூழ்குகிறான். அப்படி மூழ்கி இருக்கும் பொழுது தெய்வீகத்தை அவன் எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுதே வேறு பக்கம் அவன் பார்வை சென்று விடுகிறது. மனதும் வேறு பக்கம் திரும்பி விடுகிறது. மாயை அவன் மனதில் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாயையை அழிக்க இறைவனிடம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் மண்டியிட வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும் உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல் தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே.
உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. எனவே எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாய்ப்புகள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க தயாராக இரு. உனக்காக பக்க பலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஆக்குவேன். எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும். உனக்கு மட்டும் வருகிறதே என்று சொல்லாதே. அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார் வாழ்வார்கள்? இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ
உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள்.
என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன்.